ஹரி ஓம் நமஸ்தே. இன்றைய ஞான பாரதி செஷன்ல நம்ம கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு குட்டி பையனோட கதையை கேட்கலாம். ஒரு மலையடிவார கிராமம், ரொம்ப அழகான கிராமம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இயற்கை வளம் மிக்க ஒரு கிராமம். நிறைய வயல் இருக்கு, ரொம்ப பச்சை பசேல்னு நிறைய மரங்களும் நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு கிராமம் அது. வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ், பியூட்டிஃபுல்லா நீரோடைகள்லாம் இருக்கு. ஒரு சின்ன சின்ன அருவிகள் இருக்கு. காலத்துக்கு ஏத்த நல்ல மழை இருக்கு. நல்ல வளமான பூமி. அதனால நிறைய பூக்களும் காய்கனிகளும் நிறைய அந்த கிராமத்துல விளையுது. அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுல ஒரு அம்மா, ஒரு அப்பா, அவங்களுடைய ஒரு சின்ன பையன் கோவிந்தன்னு பேரு. அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னு தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணா உமாச்சியை தான் தங்களுடைய வாழ்க்கையோட ஆதாரமா பிடிச்சிட்டு இருக்காங்க. நாள் ஃபுல்லா இறை சிந்தனையிலேயே அவங்க காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. அவங்களுடைய ரொட்டீன் பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும். காலையில எழுந்துருவாங்க. 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கிடுகிடுன்னு அவங்களுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்து சுவாமி முன்னாடி விளக்கேத்தி ஆளுக்கு ஒரு ஆசனம் போட்டிருப்பாங்க. அதுல உட்காந்து பிராணாயாமா பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்களுடைய ஜபத்தை ஆரம்பிப்பாங்க. கிருஷ்ணா உமாச்சி அவங்களுடைய ஹிருதயத்துல வச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, நிறைய காலையிலேயே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரேயர் வச்சிருக்காங்க. கொஞ்சமா கீதையில இருந்து ஒரு சாப்டர் படிப்பாங்க, பாகவதத்துல இருந்து ஒரு போர்ஷன் படிப்பாங்க. அப்புறம் வந்து நிறைய பஜன் பாடல்லாம் பாடுவாங்க. ரொம்ப கிருஷ்ணா அம்மாச்சிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணுவாங்க. எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க? அவங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கிருஷ்ணா, நாங்க வந்து உன்னை மறக்க கூடாது. நாங்க உன்னையே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எங்களை பிளெஸ் பண்ணு. நாங்க உங்களை விட்டாலும் நீங்க எங்களை விட்டுடாம இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க தினம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம. வேற யாரும் எனக்கு கதி கிடையாது கிருஷ்ணா, நீ தான் எனக்கு கதி. நான் உன்னை கம்ப்ளீட்டா சரணாகதி பண்றேன். வாழ்க்கையில என்ன வந்தாலும் நான் வந்து உங்களையே பிடிச்சிருக்கும்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிருஷ்ணா அம்மாச்சிட்ட ஃபுல் சரண்டர்ல தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினாங்க. அதுதான் அவங்களுடைய நல்ல உற்சாகமான வாழ்க்கைக்கு காரணமா இருந்தது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. யாருக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அந்த ஊர் கிராம மக்களுக்கு அவங்க அழகா ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். அந்த ஐயா வந்து அவர் வந்து உழவு தொழில் பண்றாரு. அவருக்கு கொஞ்சமா நிலம் இருக்கு. அந்த நிலத்துல பயிர் செஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல அந்த ஐயாக்கு ஒரு விபரீதமான ஒரு வியாதி வந்து அவர் இறந்துடுறாரு. இந்த அம்மா வந்து இனி கோவிந்தன்னு பேரு அந்த குழந்தைக்கு. கிருஷ்ணா உமாச்சியோட நினைவாவே அந்த குழந்தைக்கு கோவிந்தன்னு பேர் வச்சிருக்காங்க. நிறைய வாட்டி கூப்பிடலாம் இல்லையா? நாள் ஃபுல்லா கோவிந்தா இங்க வா, கோவிந்தா அங்க போ அப்படின்னு நிறைய சொல்லலாம் இல்லையா? அதனால வாய் நிறைய கூப்பிடுறதுக்காக அந்த குழந்தைக்கு கோவிந்தன்னு பேர் வச்சாரு அந்த ஐயா ரொம்ப ஆசையா. சோ இப்ப அந்த அம்மா வந்து கோவிந்தனை வளர்த்தாகணும். அவங்களால பயிர் தொழில் பாத்துக்கணும்னா இந்த குழந்தைய பார்க்க முடியாது. ரொம்ப சின்ன குழந்தை, 2.5 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப சின்ன குழந்தை. அந்த குழந்தைய பாத்துக்கணும்னா அவங்களுக்கு அங்க சுற்று வட்டாரத்துல அவங்களுடைய ரிலேஷன்ஸ்னு யாரும் இல்ல அங்க. ஆனா நல்ல நண்பர் கூட்டம் நல்லா அவங்களாம் இருக்காங்க. ஆனா இந்த அம்மா வந்து என்ன ஒரு கஷ்டம்னு வந்துட்டாலும் நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம தானே பார்த்தாகணும். அதனால இவங்களுக்கு வந்து இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இவங்க என்ன பண்ணணுமோ அதை இவங்க செஞ்சுதான் ஆகணும். இவங்க ஒரு வேலைக்கு போய் ஆகணும். அதனால போய் யார் வீட்லயோ கேக்குறாங்க. அவங்க வீட்டுல சமையல் வேலை செய்யறதுக்கு இந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. அவங்க போய் தினம் சமையல் வேலை செய்யறாங்க. இந்த குழந்தைய கூட கூட்டின்னு போயிட்டு அதை அங்க விட்டுட்டு அவங்க வேலையில ஈடுபடுறாங்க. நிறைய சமைச்சு கொடுத்துட்டு அந்த வீட்லயே ஏதாவது பிரசாதமா கொடுப்பாங்க. அவங்க நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா அது அந்த குழந்தைக்கு ஊட்டிட்டு தானும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்டுல ஒரு மாடு வச்சிருக்காங்க. ஸோ சாயந்தரம் அந்த வீட்டுக்கு வந்து மாடை பார்க்கணும், அதுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்கணும், அதுக்கு சாப்பிட எல்லாம் கொடுக்கணும். கோவிந்தனோட கொஞ்ச நாழி விளையாடணும், அவனுக்கு கதையெல்லாம் சொல்லணும். திரும்ப அவங்க வீட்டுல சாயந்தரம் பிரேயர்லாம் இருக்கும். இப்படியே அவங்களுடைய காலம் கழியுது. ஒரு கோவிந்தனுக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு. ஒரு 3 வயசுக்கு மேல தாண்டி போச்சு. அவனை ஸ்கூல்ல போடணும் இல்லையா? குழந்தை ஸ்கூல்ல போய் படிக்கணும்.
அதுக்கு என்ன பண்றது, அந்த கிராமத்துல ஸ்கூல் வந்து ரொம்ப தொலைவுல இருக்கு. அதுக்கு நடுவுல நடந்து போற இடம் வந்து ரொம்ப காட்டு பகுதியா இருக்கு. கோவிந்தன் வந்து அந்த வீட்ல இருந்து தனியா தான் போய் ஆகணும். ஏன்னா அம்மா வேலைக்கு போய் ஆகணும். அம்மாவால தினம் வந்து காட்டு பகுதியை தாண்டி அங்க வந்து அவனை விட்டுட்டு ஸ்கூல்ல இருந்து திரும்ப கூட்டிட்டு வர வரைக்கும் அவங்க இருந்தாங்கன்னா அப்ப சாப்பாட்டுக்கு வழி பண்ண முடியாதபடி ஆயிடும். அதனால அம்மா என்ன பண்றாங்க, கோவிந்தன்ட்ட சொல்றாங்க, கோவிந்தா நம்ம போய் இன்னைக்கு உன்னை ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுடலாமா அப்படின்னோன்னு, அம்மா நான் எப்படிம்மா ஸ்கூலுக்கு போவேன், உன்னை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன்னா, இல்லடா கண்ணா நல்லா படிக்கணும் இல்லையா, ஸ்கூல்ல போய் நிறைய கத்துக்கோ, திருக்குறள் கத்துக்கோ, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க, அ ஆ இ ஈ எல்லாம் சொல்லி தருவாங்க, தமிழ் சொல்லி தருவாங்க, இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க, எல்லாம் படிக்கணும், நல்லா கணக்கு சொல்லி தருவாங்க, எல்லாம் படிக்கணும், படிச்சு நல்ல மேதையாகி நிறைய நம்ம பண்ணணும் இல்லையா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம நிறைய அறிவை பெறணும், அதனால நீ ஸ்கூலுக்கு போகணும் கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாமா சரிம்மா அப்படின்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அந்த குழந்தைய பர்மிஷன் வாங்கிட்டு இந்த குழந்தைய கூட்டின்னு போய் ஸ்கூல்ல அவங்க அம்மா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சொன்னோன்னே அவர் வந்து ரொம்ப சந்தோஷம், குழந்தைய அமுச்சு விடுங்க நாளையிலேருந்து, நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டு நாளிலேருந்து அவனை அமுச்சு ஆகணுமேன்னு சொல்லிட்டு காலங்காத்தால எழுப்பி கோவிந்தன்ட்ட சொல்றான், நீ இன்னிலேருந்து நீயே தான் ஸ்கூலுக்கு போகணும் கோவிந்தா. அம்மா இந்த காட்டு பகுதி வழியா நான் எப்படிம்மா நடந்து போவேன், எனக்கு பயமா இருக்கும்மா அதுக்குள்ளார போறதுக்கு அப்படின்னு சொல்றான். நீ பயப்படாதே கண்ணா, நான் இருக்கேன் இல்லையா, நான் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு பிக் அண்ணா இருக்கான் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, அவன் உன் கூடவே இருக்கிறதா நீ நினைச்சுக்கோ, நீ காத்தால கிளம்பி நீ போ, அவன் உன் கூடவே நடக்கிறதா நீ நினைச்சுட்டே போ, உனக்கு ஒரு பயமும் இருக்காது மனசுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்றா. சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவ அம்மா கொஞ்சமா தயிர் சாதம் பண்ணி கிருஷ்ணா அம்மாச்சிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த டப்பால போட்டு சின்ன மாவடு வச்சு கொடுக்குறா அந்த குழந்தைக்கு. அதை எடுத்து டப்பால போட்டுண்டு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு கூடைய மாட்டிட்டு ஸ்லேட்டு குச்சியெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறது அந்த குழந்தை. கிளம்பி அம்மா நான் போயிட்டு வரேம்மா, வா அது வரைக்கும் நான் விட்டுட்டு அப்புறமா நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதி ஸ்டார்ட் ஆகுற இடம் வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அம்மா கூட வரா. அதுக்கப்புறம் இங்கேருந்து நீயே போயிடு கோவிந்தா, பயப்படாம போ சரியா அப்படின்னு சொல்றா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தன் கிளம்புறான். அந்த இடத்துல போய் விட்டோன்னே பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு, ஓகேடா கண்ணா ஜாகிரதை, வந்து ஈஸ்வரோ ரக்ஷத்து ராம் ராம் நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னோட சரிம்மான்னு சொல்லிட்டு சமத்தா போறது. அது போக ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் தைரியமா அண்ணாவை நினைச்சுன்னு போறது, கிருஷ்ணா அண்ணா வருவானே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் போனோன்னே கொஞ்சம் பயம் வந்துடுத்து மனசுல. ஏன்னா எங்க பார்த்தாலும் வந்து வெயிலோட தாக்கமே தெரியல வெளியில இருந்து, ஃபுல்லா அடர்ந்த வனமா இருக்குது, ரொம்ப நிறைய ட்ரீஸா இருக்கு, கொஞ்சம் இருட்டாவும் தெரியறது, அதனால உனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது மனசுல. இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அழ ஆரம்பிச்சுடுறான். பயமா இருக்கு கிருஷ்ணா அண்ணா, நீ எங்க இருக்க, வா அண்ணான்னு அழறான். அப்படின்னு அவன் அழுது இப்படி கண்ணுல இருந்து ஃபர்ஸ்ட் டிராப் தண்ணி இப்படி கீழே விழ விட்டுருவானா கிருஷ்ணா, ஜல்லுன்னு வந்து குதிக்கிறான். வந்தனா அப்படின்னு பார்த்தா, அண்ணா வந்துட்டியா நீ, ஆமாண்டா கண்ணா, நான் எங்க போவேன் உன்னை விட்டுட்டு, அம்மா சொன்னா இல்லையா அண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு, பயப்படலாமா, கண்ணு தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சுக்கிறான். உன்னை வந்து கிருஷ்ணா அண்ணாவோட கையை பிடிச்சுக்கோ, நீ ஜாலியா நடந்து போலாம் வா அப்படின்னு சொன்னா நான் கையை பிடிச்சிட்டு ஹாப்பியா நடந்து வரான் கோவிந்தன். அண்ணா நீ ரொம்ப அழகா இருக்கேன்னா, உன்னோட இந்த துளசி மாலை ரொம்ப வாசனையா இருக்குண்ணா, அண்ணா உன் சந்தனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குண்ணா, உன் மயில் பீலி பார்க்க எவ்வளவு அழகா இருக்குண்ணா, அண்ணா உன்னோட க்ளோயிங்கா இருக்குண்ணா உன்னோட ஸ்கின்னு, அண்ணா உன்னோட பார்த்து பீதாம்பரம் அவ்வளோ அழகா இருக்குண்ணா, அண்ணா இதான் உன்னோட புல்லாங்குழலான்னு சொல்லிட்டு அவ்வளோ கேள்வி கேட்டுன்னு வரான். ஆமாண்டா கண்ணா, நீ வந்து ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆற, வா வா வா, நீயும் ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப சமத்தா இருக்க, நீ அம்மாக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உன்னை நினைச்சா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அழாம வா கண்ணா அப்படின்னு சொல்றான். நான் கூடவே கூட்டின்னு போனோன்னா வழியில ஃப்ளூட்லாம் ஊதுறான் கிருஷ்ணா. கோவிந்தன் அதுக்கு பாட்டு பாடிண்டே அவன் அம்மா சொல்லி கொடுத்த பஜன்லாம் கிளாப் பண்ணிட்டு பாடிண்டே வரான். வந்தோடனே அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு கொய்யா மரம் வந்தது. கோவிந்தா கொய்யா பழம் வேணுமா உனக்கு அப்படின்னோடனே, சரி நானோட அவனோட கூடையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொய்யா பழம் போடுறான்ல, ஒன்னு எடுத்து சாப்பிட்டுட்டே வரான் கோவிந்தன். சாப்பிட்டுட்டே வந்தோடனே அந்த ஸ்கூல் கிட்டக்க வரைக்கும் வந்தாச்சு. வந்தோடனே சரி கோவிந்தா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா, மணி ஆயிடுச்சு, பெல் அடிச்சிருவா, நம்ம எப்பவுமே காலம் தாழ்த்தி எதையும் செய்யக்கூடாது இல்லையா, நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும், எப்பவும் லேட்டா போக கூடாது, எப்பயும் பொய் சொல்லக்கூடாது, பெரியவங்களெல்லாம் எப்பவும் நம்ம மதிச்சு நடக்கணும்,
டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாலும் நம்ம ஒபே பண்ணி கேட்கணும், நல்லா படிக்கணும், எப்பவும் அம்மா கஷ்டம் கொடுக்க கூடாது, எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கணும், ஹாப்பியா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், நல்லா விளையாடணும், சமத்தா சாப்பிடணும், எல்லாம் சரியா அப்படின்னு ஓகே அண்ணா, அண்ணா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணான்னு சொல்லிட்டு கட்டினான் கிருஷ்ணா அம்மாச்சிய. கட்டினோட கிருஷ்ணா அம்மாச்சி அவன் கன்னத்துல ஒரு முத்தா கொடுத்து ஜாகிரதையா போயிட்டு வா சரியா, சாயங்காலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. அமுச்சு விட்டோன்னா அவன் நேரா ஸ்கூலுக்கு போறான். ரொம்ப ஹாப்பியா இருக்கான் கோவிந்தன். கிளாஸ்ல என்ன கேட்டாலும் டான் டான்னு பதில் சொல்றான், ரொம்ப ஆக்டிவா இருக்கான். டீச்சருக்கும் கோவிந்தனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, கிளாஸ்ல இப்படி ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா நமக்கு, இவன் வந்து நிறைய பெரிய ஆளா வருவான் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கொண்டாடுறாரு. பிரேக் விட்டோன்னா பிரேக்ல எல்லாருக்கும் கொய்யா பழத்தை எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறான். எல்லாருக்கும் ஒரு ஒரு கொய்யாப்பழம் கொடுத்தான். எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட்டா. இது ரொம்ப டேஸ்டி, கிருஷ்ணா அம்மாச்சி கைப்பட்ட கொய்யாப்பழம் இல்லையா, எப்படி இருக்கும், பயங்கர டேஸ்டியா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு கோவிந்தனுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்றா. அப்புறமா சாயங்காலம் ஆயிடுச்சு. திரும்ப வந்தோடனே அதே மாதிரி வரான். பார்த்தா கரெக்டா எண்ட்லயே கிருஷ்ணா அம்மாச்சி வந்துட்டான். வந்தோடனே கிருஷ்ணா அண்ணா அண்ணா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான் கோவிந்தன். அண்ணா கூட பேசிட்டே நடந்ததுல நேரம் போனதே தெரியல. கிடுகிடுன்னு நடந்து வந்துட்டான். வந்துட்டு அம்மா காத்துட்டு இருப்பா இல்லையா, கோவிந்தா நீ திரும்ப வீட்டுக்கு போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தனை அமுச்சு விடுறான் கிருஷ்ணா. அப்புறம் கோவிந்தன் வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப ஹாப்பி. எப்படிடா இருந்தது கண்ணா உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுன்னு அவன் அம்மா கேக்குறா. இந்த தயிர் சாதம் எல்லாம் சமத்தா முடிச்சுட்டியே, ஐயோ ரொம்ப சமத்துறா நீனு, முதல் நாளே நீயே சாப்பிட்டுட்டியா அப்படின்னு. ஆமாமா நானே சாப்பிட்டேன் அப்படின்னு. அவனுக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வந்துட்டு இருக்கு வாயெல்லாம். கிருஷ்ணா அம்மாச்சி நினைச்சுட்டு அவனுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அவன் நினைச்சுக்கிறான் அம்மா தான் சொல்லி கிருஷ்ணா அம்மாச்சி வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அதனால ஒண்ணும் சொல்லல அதை பத்தி. அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான். இருந்தாலும் என்னடா குழந்தை அளவுக்கு அதிகமா உற்சாகமா இருக்கானேன்னு அவன் அம்மா பாத்துட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ அவன் அம்மா தினம் தினம் பாக்குறா குழந்தை பெட்டர் அண்ட் பெட்டர் ஆயிட்டே இருக்கு எவ்ரிடே. என்னடா இவன் கிட்ட ஒரு க்ளோவே மாறிட்டு இருக்கே, ரொம்ப சமத்தா இருக்கானேமோ, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா எதுக்கும் சண்டை போடுறது இல்ல, எதுக்கும் பயப்படுறது இல்ல, இப்படி ஆயிட்டானேமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாளைக்கு ஈவினிங் ப்ரேயரும் போது ப்ரேயர்லாம் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு வாசல்ல திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்கா. கோவிந்தனை மடியில வச்சுன்னு பேசிட்டு இருக்கா அம்மா. கோவிந்தா நான் கேக்குறேன், உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னியே காடு வழியா, இப்பெல்லாம் உனக்கு பயமா இல்லையா கண்ணா, சமத்தா போயிட்டு வந்துடுறியான்னு. என்னமா நீ கேக்குற, நீதான் சொன்னியேமா கிருஷ்ணா அண்ணா வருவான் என் கூடன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணா அண்ணா வந்தாமா, தினம் என் கூட வந்துட்டு இருக்காமா, எவ்ரிடே அவன் என் கூட இருக்காமா, அதனால எனக்கு பயமே இல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்குமா எனக்கு கிருஷ்ணா அண்ணாவோட பேசுறது. இதுக்காகவே தினம் ஸ்கூலுக்கு போகணும் போல இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னான். உடனே அவன் அம்மாக்கு கண்ணெல்லாம் தண்ணி, நம்பவே முடியல. சாமி கிட்ட போய் உட்காந்து, கிருஷ்ணா எனக்கு இப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு உமாச்சியா நீனு, நீ இப்படி எங்களை காப்பாத்துறியா நீனு, நாங்க உனக்கு எப்படி நாங்க நன்றி செலுத்துவோம், என்ன பண்ணினா எங்களோட கடன் தீரும்னே எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ அம்மா தார தாரையா கண்ணீர் வடிச்சு அழறா. கிருஷ்ணா அம்மாச்சி கிட்ட ரொம்ப பக்தி பெருக ரொம்ப அவ பரவசமாயி ரொம்ப அழறா. கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டேன்னு இன்னும் ஜாஸ்தியா அவளோட வாழ்க்கையில அவளுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கிறது. சரி, என்ன நடந்ததோ நடந்தது. கோவிந்தனுடைய அப்பா காலமானார். ஆனா அதுக்காக கிருஷ்ணா அம்மாச்சி யாரையும் கைவிடுறது இல்ல. யாரு பகவானை பிடிச்சுக்கிறாளோ அவளை பல மடங்கு ஜாஸ்தியா பகவான் பிடிச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதனால யாரையும் பகவான் கைவிட மாட்டார். என்ன இதுக்கு இதை விட என்ன ஒரு சாட்சி வேணும், நீ என் குழந்தைய எப்படி ரட்சிக்கிற கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நிறைவோட அவ கோவிந்தனுக்கு கிருஷ்ணா அம்மாச்சி கதை சொல்லிண்டே, ராமரோட கதை சொல்லிண்டே அழகா ஒரு ராம் 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 ராம 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 கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு நல்லா பஜன்லாம் பாடி அந்த குழந்தைய தூங்க பண்றா. நல்லபடியா அவளுடைய பொழுது முடியறது. அடுத்த நாள் உற்சாகமா அவளோட டேய ஸ்டார்ட் பண்ற ஒரு ஹோப்போட அவ போய் 2 பேரும் தூங்க போறா. பிடிச்சதா இந்த கதை? கோவிந்தனோட கதையை கேட்டா நமக்கும் வாழ்க்கையில நிறைய உற்சாகம் வரணும் சரியா. அடுத்த செஷன்ல வேற ஒரு விஷயத்தோட உங்களை பார்க்கலாம். நமஸ்தே, ஹரி ஓம்.